18வது IPL போட்டியில வெற்றி வாகை சூடி பெங்களூரு அணி பாராட்டு மழையில நனைஞ்சிட்டு இருக்கு. ஆனா பாராட்டு விழாவை பார்க்க போன இடத்துல ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி ரசிகர்கள் சிலர் பரிதாபமா இறந்து போயிருக்காங்க. வெற்றி கோப்பையை ரசிக்க சென்றவர்களுக்கு நடந்த சோகம்தான் இது. இதயத்தை உலுக்கும் இந்த காட்சிகள் பெங்களூர் சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்திற்கு வெளியே படம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. சில மணி துளிகளுக்கு முன்பு வரை ஆர்சிபி என உயிரை கொடுத்து வெற்றி முழக்கமிட்ட வாலிபர் பேச்சு மூச்சில்லாமல் மயங்கி கிடந்துள்ளார். சுற்றி கூடியிருந்த பலரும் அந்த இளைஞரின் இதயத்தை துடிக்க வைக்க எவ்வளவோ முயன்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சி தோல்வியிலேயே முடிந்திருக்கிறது. இதுபோல ஒன்றல்ல இரண்டல்ல, அந்த கூட்டத்திற்குள் இருந்து அடுத்தடுத்து வந்த மரணச் செய்திகளும் ஓயாமல் ஒலித்த ஆம்புலன்ஸ் சப்தமும் தற்பொழுது வெற்றி கொண்டாட்டத்தில் இருந்த ஆர்சிபி ஃபேன்ஸை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பதினேழு வருடங்களாக IPL போட்டியில் ஜெயிக்க முடியாமல் கஜினி முகமது போல போராடி வந்த ஆர்சிபி இறுதியாக 18வது IPL தொடரில் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸை 6 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி வாகை சூடியது. நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் ஆர்சிபி அணியினர் வெற்றி கோப்பையோடு போஸ் கொடுத்த தருணத்தில் ஒட்டுமொத்த பெங்களூருவும் வான வேடிக்கைகளால் அதிர்ந்தது. இன்று பொழுது விடிந்தபோது கர்நாடகா தலைநகர் முழுவதும் சிகப்பு மற்றும் கருப்பு நிறத்தால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. துணை முதல்வர் DK சிவகுமார் ஆர்சிபி கொடியை கையில் ஏந்தியபடி அவருடைய வாகனத்தில் சென்று வீரர்களை உற்சாகமாக வரவேற்றார். இதையடுத்து இன்று மாலை பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஆர்சிபி அணியினருக்கு முதல்வர் சித்தராமையா முன்னிலையில் வெகு விமரிசையான பாராட்டு நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த விழாவிற்கு முன்பு ஆர்சிபி வீரர்கள் ஓபன் பஸ்ஸில் ராலி வரவிருப்பதாக செய்திகள் கசியவும் மைதானத்திற்கு வெளியே இன்று மாலை முதல் ஃபேன்ஸ் கூட்டம் அலைமோதியது. எப்படியாவது முன் வரிசையில் நின்று வீரர்களை பார்த்து கையசைத்து பாராட்ட வேண்டும் என பல இளைஞர்கள் துடியாய் துடித்து முண்டியடித்து சென்றிருக்கிறார்கள். இதனால் அப்பகுதியில் திடீரென கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கட்டுக்கடங்காத கூட்டத்தைக் கண்டு கதிகலங்கிய காவல்துறையினரும் செய்வதறியாது திணறியுள்ளனர். அதோடு ஆங்காங்கே அதிக சப்தத்தோடு வெடிக்கக்கூடிய பட்டாசுகளை வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிகிறது. இதனால் கூட்டத்தில் இருந்த பலரும் பயத்தில் சிதறி ஓடியுள்ளனர். கூட்ட நெரிசலில் சிக்கி பல இடங்களில் இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை பலரும் திடீரென மயங்கி விழுந்துள்ளனர். ஆம்புலன்ஸ் நுழைவதற்கு கூட வழியில்லாத காரணத்தால் பதறிய ஆர்சிபி உறவுகள் மயங்கி விழுந்தவர்களுக்கு தாமாக முன்வந்து முதலுதவி சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்றல்ல இரண்டல்ல, 10க்கும் மேற்பட்டோர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதோடு இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களில் பலர் பெங்களூரு சிவாஜி நகரில் உள்ள மருத்துவமனையில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த பலி எண்ணிக்கை மேற்கொண்டு அதிகரிக்கக்கூடாது என்பதே அனைவரின் பிரார்த்தனையாகவும் உள்ளது. இந்த பெரும் துயர சம்பவத்தை அடுத்து ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த வீரர்களின் ராலி நிகழ்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் மைதானத்தில் பாராட்டு நிகழ்ச்சி நடைபெறும், அதில் டிக்கெட் உள்ளவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் காவல்துறை தரப்பில் இருந்து
தொடர்ந்து தெரிவித்திருந்தனர். அரசின் சரியான திட்டமிடல் இல்லாததுதான் நடந்த உயிரிழப்பிற்கு காரணம் என பாஜகவினர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். இந்நிலையில் துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் நடந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்டுக் கொண்டதோடு பாதுகாப்பிற்காக 5000 போலீசார் வரவழைக்கப்பட்டிருந்ததாகவும் கட்டுப்படுத்த முடியாத கூட்ட நெரிசல் காரணமாகவே உயிரிழப்பு நிகழ்ந்ததாக தெரிவித்துள்ளார். 18 வருடங்களுக்கு பிறகு கோப்பை வென்ற சந்தோஷம் வெறும் 18 மணி நேரம் கூட நீடிக்காதது ஆர்சிபி ரசிகர்கள் மட்டுமல்லாது அனைவரையுமே சோகத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியுள்ளது. ஆடு கோழி திருட வந்ததா சொல்லி அண்ணன் தம்பிய அடிச்சே கொலை பண்ணி இருக்கு ஒரு மர்ம கும்பல். தோப்புக்குள்ள நடந்த இரட்டை கொலையோட பின்னணி என்ன? ஆடு திருட சென்றதாக 2 வாலிபர்கள் அடித்து கொலை. கடந்த 48 மணி நேரமாக சிவகங்கை மாவட்டத்தை உலுக்கி போட்டிருக்கும் ஒரு சம்பவம்தான் இந்த இரட்டை கொலை. இந்த கொடூரத்திற்கான சான்றுகளை தான் போலீசார் இந்த விவசாய நிலத்தில் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் அவர்களுக்கு கிடைத்தது 2 செல்போன்களும், ஒரு மணி பர்ஸும், ஒரு ஜோடி செருப்புகளும் தான். இந்த 2 செல்போன்களுக்கு சொந்தக்காரரான சகோதரர்களை தான் ஒரு கூட்டமே சேர்ந்து ஈவு இரக்கமின்றி அடித்தே கொன்றிருக்கிறது. உண்மையில் இருவரும் ஆடு திருடதான் வந்தார்களா? தோப்புக்குள் என்ன நடந்தது? கொலையின் பின்னணி என்ன என்று தெரிந்து கொள்ள செய்தியாளர் சுந்தருடன் களத்தில் இறங்கினோம். சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அடுத்துள்ளது அழகமாநகரி. சம்பவத்தன்று இந்த ஊரில் உள்ள ஒரு தோப்பில் மாடு ஒன்று காணாமல் போயிருக்கிறது. கிராமத்தைச் சேர்ந்த சிலர் நள்ளிரவில் மாட்டை தேடி தோப்புக்குள் இறங்கியிருக்கிறார்கள். அப்போது அங்கே கோழிகள் மிரண்டு அங்கும் இங்கும் பறக்கும் சத்தம் கேட்டிருக்கிறது. என்னவென்று அருகில் சென்று பார்த்தபோது 2 வாலிபர்கள் அந்த இடத்தில் நின்றிருந்தது அனைவருக்கும் பீதியை கிளப்பியிருக்கிறது. அந்த 2 வாலிபர்களும் ஆடு கோழிகளை திருட வந்தவர்களாக இருக்கலாம் என நினைத்து மாட்டை தேடி சென்றவர்கள் வந்த வேலையை மறந்துவிட்டு வாலிபர்களை பிடித்து அடித்து துவைத்திருக்கிறார்கள். அந்த தாக்குதலில் இருந்து வாலிபர்கள் தப்பி ஓட முயன்றதாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் விடாமல் விரட்டி பிடித்து இருவரையும் சரமாரியாக தாக்கியிருக்கிறது அந்த கும்பல். விழுந்த அடியில் ரத்தம் சொட்ட சொட்ட 2 வாலிபர்களும் மயங்கி விழுந்திருக்கிறார்கள். உடனே அவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உள்ளனர். ஆனால் அங்கே சிகிச்சை பலனின்றி இருவரும் பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார்கள். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்த போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனைக்கு விரைந்த காவல்துறையினர் 2 சடலங்களையும் உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அப்போதுதான் கொல்லப்பட்டவர்கள் SS கோட்டை அடுத்துள்ள வி. கல்லம்பட்டி என்ற கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவரது மகன்கள் மணிகண்டன் மற்றும் சிவசங்கரன் என்ற விக்னேஸ்வரன் என்று தெரிந்தது. இதில் மணிகண்டன் கோவையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். விக்னேஷ் கல்லம்பட்டியிலேயே கூலி தொழிலாளியாக வேலை செய்திருக்கிறார். இவர்கள் மீது மேலவளவு காவல் நிலையத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு திருட்டு வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. விக்னேஸ்வரன் மீது திண்டுக்கல் போலீஸ் நிலையத்தில் மற்றொரு வழக்கும் உள்ளது. இந்த சம்பவம் பற்றிய தகவல் கிடைத்ததும் மாவட்ட போலீஸ் சூப்பிரண்ட் ஆசிஸ் ராவத், சிவகங்கை துணை போலீஸ் சூப்பிரண்ட் அமல அட்வின் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினார்கள். இது தொடர்பாக மதகுப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து 15ற்கும் மேற்பட்ட ஊர்க்காரர்களை பிடித்து விசாரித்தனர். திருப்பதி
திருப்பதி, சோமராஜ், பிரபு, தீபக், விக்னேஸ்வரன், தினேஷ் உள்ளிட்ட 6 பேரை முதற்கட்டமாக போலீசார் கைது செய்தனர். தொடர் விசாரணையில் வினோத், பிரவீத், அருண் பாண்டி, யுவராஜ், அரவிந்த், மணிகண்டன், சீமான் உள்ளிட்ட 13 பேரை தற்போது வரை கைது செய்துள்ளனர். அண்ணன் தம்பி இருவரும் ஆடு கோழிகளை திருட வந்ததால்தான் அடித்தோம் என கைது செய்யப்பட்டவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் சகோதரர்களின் கொலைக்கு நீதி கிடைக்கும் வரை உடல்களை வாங்கப் போவதில்லை என இறந்தவர்களின் குடும்பத்தாரும் உறவினர்களும் தெரிவித்து வருகின்றனர். அடிச்சு துன்புறுத்தி கரண்டு வச்சு கல்ல கொண்டு கட்டி அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கொடுமை எங்கேயுமே நடக்கல. செய்யாத தப்புக்கு செஞ்சவன் பழி ஏற்றுக்கிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு சரியான நியாயம் வாங்கி கொடுக்கணும். உண்மையில் அவர்கள் ஆடு திருடதான் வந்தார்களா அல்லது தவறான புரிதலில் அப்பாவிகள் கொல்லப்பட்டனரா என்று போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முழு விசாரணைக்கு பிறகே உண்மை தெரிய வரும்.